தோகை வருடுதே. ஏ நில்லு. ஐயோ, பிடி டீச்சர் வந்து நிற்கிறாங்களே. அப்போ நானும் வித்யாவும் ரீல்ஸ் பண்ணதை பார்த்துட்டாங்களா? இன்னைக்கு தொலைஞ்சோம் கடவுளே. உன் பேர் மது, உன் பேர் வித்யா தானே? ஆமாம் மேடம். 2 பேரும் 10th ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறீங்க? ஆமாம் மேடம். 2 பேரும் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல வராம இப்படி அன்யூனிஃபார்ம்ல வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்களா? என்ன விஷயம்? இல்லை மேடம், நாங்கள் ஜாலியாக டான்ஸ் ஆடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். வேற ஒன்றும் இல்லை மேடம். ஸ்கூல் டைம்ல இப்படி அன்யூனிஃபார்ம்ல வந்து ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்களா? 2 பேரும் பிரின்சிபல் ரூமுக்கு வாங்க. வாங்க. மேம், பிரின்சிபல் மேம் கிட்டலாம் எங்களை கூட்டிட்டு போகாதீங்க மேம், ப்ளீஸ். மேடம் நோ, இப்ப நீங்க 2 பேரும் பிரின்சிபல் ரூமுக்கு வந்துதான் ஆகணும். வாங்க. மேம், உங்க பேக்கையும் எடுத்துட்டு வாங்க. வாங்க என் கூட. ரெண்டு பேரும் வாங்க. May I come in, madam? Yes, come in. சொல்லுங்க பிரியா, என்ன விஷயம்? மேடம், இந்த 2 பொண்ணுங்களும் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க மேடம். ஸ்கூல் யூனிஃபார்ம் போடாம அன்யூனிஃபார்ம்ல வந்தது மட்டும் இல்லாம 2 பேரும் தனியா நின்னு டான்ஸ் ஆடி கூத்தடிச்சிட்டு இருக்காங்க மேடம். அதான் கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தேன் மேடம். 2 பேரும் உள்ள வாங்க. இன்னைக்கு அவ்வளவுதான், பிரின்சிபல் மேம் கிட்ட நம்ம செத்தோம். வாங்க. உன் பேர் என்ன? மதுமிதா மேடம். உன் பேர் என்ன? வித்யா மேடம். எதுக்கு இன்னைக்கு நீங்க 2 பேரும் அன்யூனிஃபார்ம்ல வந்திருக்கீங்க? ஏன் யூனிஃபார்ம் போடல? ஏன் யூனிஃபார்ம் போடலன்னு கேட்டேன். இன்னைக்கு எனக்கு பர்த்டே மேடம், அதனால தான் அன்யூனிஃபார்ம்ல வந்தேன். ஓஹோ, சரி. அவளுக்கு இன்னைக்கு பர்த்டே, வேற ட்ரெஸ் போட்டு வந்திருக்கா. உனக்கு என்னமா ஆச்சு? எனக்கும் இன்னைக்கு பர்த்டே தான் மேடம். உனக்கும் இன்னைக்கா பர்த்டே? ஆமா மேடம். 2 பேரும் இன்னைக்கு தான் பர்த்டேன்றீங்க. ட்ரெஸ் கோட் வேற ஒரே மாதிரி இருக்கு. 2 பேரும் ரிலேட்டிவ்ஸா? இல்ல மேடம், நாங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான். 2 பேருக்கும் ஒரே நாள் பர்த்டேனா சந்தேகமா இருக்கு. வெரிஃபை பண்ணிக்கலாம். 10th தானே படிக்கிறீங்க 2 பேரும்? எஸ் மேடம். ஸ்கூல் ரிஜிஸ்டர்ல ஆகஸ்ட் 24 இருக்கு. அப்புறம் எப்படி இன்னைக்கு பர்த்டேன்னு சொல்ற? அது வந்து மேடம், என்னோட ஸ்கூல் டேட் ஆஃப் பர்த் வேற, என்னோட ஒரிஜினல் டேட் ஆஃப் பர்த் வேற மேடம். அது இன்னைக்கு தான். உன்னோட டேட் ஆஃப் பர்த் அக்டோபர் 12 தானே? அப்புறம் எப்படி உனக்கு இன்னைக்கு பர்த்டேவா இருக்க முடியும்? ஸ்கூல்ல சேர்க்கிறப்ப என்னோட டேட் ஆஃப் பர்த்தை மாத்தி கொடுத்துட்டாங்க மேடம். ஆனா என்னோட ஆக்சுவல் பர்த்டே இன்னைக்கு தான் மேடம். அப்போ உங்க 2 பேர் டேட் ஆஃப் பர்த்தையும் ஸ்கூல் ரிஜிஸ்டர்ல மாத்தி கொடுத்துருக்காங்க. சரி, அது உண்மையா போயானு இப்ப தெரிஞ்சிரும். மதுமிதா, உன் அம்மாவோட ஃபோன் நம்பர் சொல்லு.
ஐயோ என்ன அம்மாவோட நம்பர் கேட்குறாங்க கடவுளே. உன் அம்மா ஃபோன் நம்பர் சொல்லுன்னு சொன்னேன். அ- அம்மா நம்பர் எதுக்கு மேடம் கேட்குறீங்க? இந்த கேள்விலாம் கேட்க கூடாது. நம்பர் சொல்லுனா சொல்லணும். சொல்லு. என்கிட்டே கேள்வி கேக்குற? இது என்ன புது நம்பரா இருக்கு? ஹலோ, யாருங்க? நீங்க மதுமிதாவோட அம்மாவா? ஆமா, நீங்க? உங்க பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசுறேன். மேடம் நீங்களா? ஒன் செகண்ட் மேம். அண்ணே சொல்லுங்கம்மா. கொஞ்சம் ஆட்டோவை ஓரமா நிப்பாட்டுங்க. சாரி மேடம், நீங்க தான் கால் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. மதுமிதாவோட கிளாஸ் டீச்சர் நம்பர் என்கிட்ட இருக்கு, உங்க நம்பர் என்கிட்ட இல்ல. அதான் நான் வேற யாரும் நினைச்சு பேசிட்டேன். இட்ஸ் ஓகே மேடம், நோ ப்ராப்ளம். மதுமிதா சம்பந்தமா என்னோட சில டவுட்ஸை கிளியர் பண்ணலாம் தான் கால் பண்ணேன். என்னன்னு சொல்லுங்க மேடம். இன்னைக்கு உங்க மதுமிதாக்கு பர்த்டேவா? இல்லைங்களே மேடம், இன்னைக்கு அவளோட பர்த்டே கிடையாது. ஆகஸ்ட் 24 தான் அவளோட பர்த்டே. ஏன் மேடம் கேக்குறீங்க? இது சம்பந்தமா உங்ககிட்ட நேர்ல பேசணும். உடனே வந்து என்ன பாருங்களேன். சரிங்க மேடம், இதோ நான் கிளம்பி வந்துடுறேன். அண்ணா, சொல்லுங்கம்மா. என் பசங்க படிக்கிற ஸ்கூலுக்கு போங்களேன். சரிம்மா. மதுவோட பர்த்டே சம்பந்தமா நம்ம கிட்ட அப்படி என்ன பேச போறாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இன்னைக்கு உனக்கு பர்த்டேவா? உங்க அம்மா வரட்டும், அவங்களோட சேர்ந்து என் ரூம்லயே செலிப்ரேட் பண்ணிடலாம் உன் பர்த்டேவை. ஐயோ இன்னைக்கு நம்மளுக்கு பர்த்டே இல்லைன்னு அம்மா சொல்லிட்டாங்க. அதனால தான் பிரின்சிபல் நமக்கு நக்கலாக சொல்கிறாங்க. இன்னைக்கு நமக்கு அது அவ்வளோதான். கடவுளே நீ தான் காப்பாற்றணும். நீயும் இன்னைக்கு பர்த்டே பேபி தானே? ஃபாதர் இல்ல மதர் நம்பர் சொல்லு. என் டேடியும் மம்மியும் ஊர்ல இல்ல மேடம். ஊர்ல இல்லைன்னா வேற எங்க போயிருக்காங்க? அவங்க ஜப்பானுக்கு டூர் போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்கு இன்னும் 15 டேஸ் ஆகும். அங்க ஃபோன் நம்பர்லாம் ரீச் ஆகாது மேடம்.